கங்கை கொண்ட சோழன் பாகம் 1 அத்தியாயம் 9. மாமன்னர் ராஜராஜ சோழனிடம் சேனாதிபதியாக இருந்த கிருஷ்ணன் ராமனுடைய மாளிகை மிக பெரியது. அந்த மாளிகைக்கு அடுத்தபடியாகத்தான் பரமன் மழப்பாடியின் பெரிய மாளிகையும் இருக்கிறது. இந்த வீதியின் கடைசியில் பழவேட்டரையர் கண்டன் மரவன் பெரிய தோப்போடு குடியிருக்கிறார். அது கிட்டத்தட்ட கோட்டையைப் போலவே இருக்கும். இவர்கள் அத்தனை பேருக்கும் விவரம் சொல்லப்பட்டு சேனாதிபதி கிருஷ்ணன் ராமனிடம் வர சொல்லும்படியாய் உத்தரவு போய்விட்டது. ராஜராஜரிடம் சேனாதிபதியாக இருந்த கிருஷ்ணன் ராமன் அந்த சேனாதிபதி பதவியிலிருந்து நீக்கப்படவில்லை. அதே சமயம் அவரை ஒரு முக்கியமான நபராக ராஜேந்திரன் சேர்த்து கொள்ளவும் இல்லை. என்னிடம் ஏன் கலந்தாலோசிக்கவில்லை என்று 2 முறை வாய் திறந்து கிருஷ்ணன் ராமன் கேட்டபொழுது, உங்கள் ஓய்வை கலைப்பானேன் என்ற கவலைதான் என்று பணிவாக ராஜேந்திரன் பதில் சொன்னார். எனக்கு ஓய்வை யார் கொடுத்தது? வயதானவர்களுக்கு தருகின்ற முதல் மரியாதையே அவருக்கு தகுந்த ஓய்வு கொடுக்க வேண்டும் என்பதுதானே. அதாவது பதவியிலிருந்து வெளியே தள்ள வேண்டும் என்பதா? ஒரு நாளும் இல்லை. நீங்கள் சேனாதிபதி. ஆனால் ஒப்புக்கு சப்பானி. வேகமாக கிருஷ்ணன்ராமன் பேசினார். அந்த பேச்சிலே கோபம் இருந்தது. இல்லை, படையெடுத்து நடத்துவதற்கும் கடும் வெயிலிலும் காற்றிலும் குளிரிலும் போவதற்கும் உங்கள் உடம்பு பழக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்பொழுது தளர்ந்திருக்கிறது. சேனாதிபதி என்கின்ற பொறுப்பை கொடுத்துவிட்டு நீங்கள் வீட்டிலே உட்காருங்கள் என்று சொல்வதை விட, யார் படையெடுத்து போகிறார்களோ அவர்களுக்கு முக்கிய பொறுப்புகளை தருவது உற்சாகமாக இருக்கும் அல்லவா? அதுவும் தவிர உங்களை கலந்து கொள்ளாமல் இங்கு என்ன நடக்கும்? தஞ்சையின் நிர்வாகம் முழுவதும் உங்களுடையது தானே. வேண்டுமெனில் நானே கட்டியடுகிறேன் இதை என்று சொல்ல, மாமன்னரே, என்னை தஞ்சை நிர்வாகத்திற்கு தள்ளிவிட்டீர்கள் என்று புரிகிறது. இதற்கு மேலும் நான் உங்களோடு விவாதம் செய்ய விரும்பவில்லை. தஞ்சை நிர்வாகத்தை ஏற்று சீரும் செம்மையுமாக செய்கிறேன். மன்னரே, என்னை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் என்னை பற்றி நீங்கள் கவலைப்படுவதற்கு பதில் என் மகனை பற்றி கவலைப்படுங்கள். உங்களை பற்றி நான் கவலைப்படுவதற்கு பதில் என் மகன் கவலைப்படுவான். சோழ குலத்திற்கு சேவை செய்வதற்காகவே எங்கள் குலம் அனுப்பப்பட்டிருக்கிறது என்பதிலே எனக்கு மட்டில்லா மகிழ்ச்சி. சோழ மன்னர்களுக்கு வலது கரமாக திகழ்கிறோம் என்பதில் எனக்கு மிகப்பெரிய கர்வம். அது என்னோடு முடியவில்லை, என் மகனோடு முடியவில்லை, என் பேரனும் தொடர்வான் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அவர் கம்பீரமாக பின்வாங்கினார். அடர்த்தியான தோப்புகளுக்கு நடுவே இருந்த அந்த மாளிகை பரபரத்தது. அருண்மொழிப்பட்டன் தந்தையோடு இல்லாமல் அரசருடைய அரண்மனைக்கு பக்கத்திலே ஒரு மேல் தளத்தில் மனைவியோடும் குழந்தைகளோடும் வசித்து வந்தான். விரைவாக தந்தையினுடைய மாளிகையை அடைந்து உள்ளே போய் தந்தைக்கு அருகே உட்கார்ந்து என்ன நடக்கிறது, எதற்காக வருகிறார்கள் என்பதை விரைவாக சொன்னான். எந்த பதிலும் சொல்லாது, தலையை கூட அசைக்காது அமைதியாக கிருஷ்ணன்ராமன் கேட்டுக்கொண்டார். எழுந்து நின்று பின்பக்கம் போனார். முகம் துடைத்து கொண்டார். கண்ணாடியில் முகம் பார்த்து திருமண் இட்டு கொண்டார். கோல் ஊன்றி எழுந்து வேலையாட்கள் துணையோடு வாசலுக்கு வந்தார். மாமன்னர் ராஜேந்திரர் வீரமாதேவியுடன் படியேறியதும் கைகூப்பி குனிந்து வரவேற்றார். அந்தணர்கள் 3 ஒரு பொற்குடத்திலே மாவிலையும் தேங்காயும் வைத்து அவர்கள் முன்பு நீட்டப்பட்டது. மாமன்னார், உள்ளே வர வேண்டும். உள்ளே நீங்கள் நுழைவதால் எல்லாவித மங்களமும் நிகழ வேண்டும். மிகுந்த சந்தோஷத்தோடு இங்கே இருப்பவர்கள் உங்களை வரவேற்கிறார்கள். உங்கள் வருகை உங்களுக்கு வெற்றியை தரட்டும், எங்களுக்கு சந்தோஷத்தை தரட்டும் என்ற ஸ்லோகத்தை அவர்கள் சொன்னார்கள். வெளிநடையை கடந்து குறுகலான இடத்தை தாண்டி பெரிய கூடத்திற்கு வந்ததும் கூடத்திலே கிழக்கு பக்கம் பார்த்து குடத்தை நகர்த்தி ஒப்பில்லாத அப்பன் திருவருள் வண்ணத்தில் வரையப்பட்டிருந்தது. அதற்கு மிகப்பெரிய விருட்சி மாலை போடப்பட்டிருந்தது. அதற்கு அருகே கிட்டத்தட்ட 2 முழ கை அகலத்திலே அனந்த பத்மநாப சுவாமி பாம்பு படுக்கையின் மீது பள்ளி கொண்டிருந்தார். அவரது வலது கை சிவலிங்கத்தின் மீது இருந்தது. அந்த நிலையிலும் விஷ்ணு சிவபூஜை செய்கிறார் என்பதாக அந்த காட்சி தெரிந்தது. காந்தளூர் சாலை நோக்கி ராஜராஜர் போய் அந்த படையெடுப்பை நடத்தி முடித்த பிறகு அனந்தபுரத்திலே வெகு நாளைக்கு தங்கி தினம் பத்மநாப சுவாமி தரிசனத்தை செய்து வந்தார்.
பரசுராமருடைய க்ஷேத்திரம் அல்லவா என்று வியந்தார். அரசர்களுக்கு நடுவே வைத்து அந்தணல் அல்லவா என்றும் கொண்டாடினார். நீங்கள் தொடக்கூடாது என்று ஒரு நம்பூதிரி முணுமுணுத்த பொழுது ஏய் என்று அதட்டினார். நீங்கள் வைஷ்ணவர் என்பதால் அனுமதிக்கிறோம் என்று இன்னொரு அந்தணர் சொன்ன பொழுது பிரம்பெடுத்து படீரென்று வாசற்படியை அடித்தார். நாளை ராஜராஜர் வருவார். அவரும் உள்ளே நுழைந்து இந்த பிரதிமையை தொட்டு வணங்குவார். யாரும் ஒன்றும் செய்துவிட முடியாது என்று புல் புடுங்குவது போல ஒரு செய்கையை செய்தார். சேர தேசத்து நம்பூதிரிகள் முகம் கவிழ்ந்து கொண்டார்கள். நீங்கள் அகந்தையோடு ஆச்சார அனுஷ்டானங்களை செய்கிறீர்கள் என்று நான் தெரிவித்தால் போதும். இந்த கருவறைக்குள்ளே பல சோழ வீரர்கள் நுழைவார்கள். பத்மநாப சுவாமியை தொடுவார்கள். எனவே அமைதியாக இருப்பது நல்லது என்று எச்சரிக்க அவர்கள் சரி என்று தலையசைத்தார்கள். பல நூறு சோழ வீரர்கள் உள்ளே நுழையும் காட்சியை அவர்களால் சகித்து கொள்ளவே முடியவில்லை. கிருஷ்ணன்ராமன் இல்லத்திற்குள் செம்புலி முதலில் உள்ளே நுழைந்தான். தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான். உள்ளே சோதிக்க வேண்டும் என்ற கிருஷ்ணராமனிடம் அனுமதி கேட்டான். அவர் சரி என்று தலையசைத்தார். விரைவாக கூடத்திற்கு போய் அனந்த பத்மநாப சுவாமியின் முன்பு நீண்ட நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கினான். கை கூப்பினான், சிரித்தான். அவர் இடுப்பிலே இருக்கின்ற ஒட்டியானத்தை கழற்றி கொடு என்று உள்ளே இருக்கின்ற நம்பூதிரியை கேட்டான். அதெல்லாம் முடியாது என்று நம்பூதிரி சொல்ல உருவிய வாளோடு கருவறையில் கால் வைத்தான். அவர் பதறினார். என்ன வேண்டும் உனக்கு? நில்லு நில்லு என்று சொன்னார். அந்த ஒட்டியானத்தை எனக்கு கொடு, எனக்கு வேண்டும். நான் என் வீட்டிலே அதை வைத்து பூஜை செய்ய போகிறேன் என்று சொல்லி ஒட்டியானத்தை கத்தி முனையிலே பறித்து கொண்டு வந்தான். அந்த ஒட்டியானம் வந்த பிறகு அவனுடைய வசதிகள் அதிகமாயின. சோழ தேசத்தில் அவனுடைய வீட்டிலே இன்னும் அந்த ஒட்டியானம் இருக்கிறது. செம்புலி விரைவாக கிருஷ்ணன்ராமன் வீட்டின் பின்கட்டுக்குள் மேல் மாடிக்கும் போய் வந்தான். வந்தியத்தேவருடைய ஆட்கள் வீட்டை சுற்றி நின்று கொண்டார்கள். சோழப்படையின் மெய்காவல் படை அடுத்தபடியாக நுழைந்தது. செம்புலி அதன் தலைவருக்கு விஷயம் சொல்ல அவர் கட்டளையிட அந்த வீட்டின் உட்புறமாக அவர்கள் நின்று கொண்டார்கள். மாமன்னர் வரப்போகிறார் என்கிற செய்தி தெரிந்து அந்த வீதியில் உள்ள மக்கள் விரைவாக மாளிகையின் முன்பு கூடினார்கள். வந்தியத்தேவரின் மெய்காவல் படையால் தடுக்கப்பட்டார்கள். மாமன்னரை பார்த்துவிட்டு போகிறோம் ஐயா, ஏன் குறுக்கே நிற்கிறீர்கள் என்று மக்கள் சொன்னார்கள். தாராளமாக பார்க்கலாம், குறுக்கே நிற்கவில்லை. ஆனால் அருகே போய் நின்றுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உங்களை எச்சரிக்கிறேன். இந்த இடம் விட்டு ஒரு அடி முன்னே வந்தால் கூட நான் உங்களை தாக்கக்கூடும் என்று ஒரு வீரன் பலமாக எச்சரித்தார். பரமன் மழப்பாடியும் பழவேட்டரையரும் கண்டன் மறவரும் உள்ளே நுழைந்தார்கள். அவர்கள் படியேறியதும் அரண்மனை வளாகத்தில் குடியிருக்கின்ற அரையன் ராஜராஜன் தன்னுடைய சிறிய குதிரை படையுடன் மாளிகையின் வாசலுக்கு வந்திறங்கினார். குதிரைகளை காவல் வீரர்களிடம் ஒப்படைத்தார். மேலே போர்த்தி இருந்த போர்வையை விலக்கி இடுப்பிலே கட்டி கொண்டு காலணிகளை வாசலிலே வைத்துவிட்டு கை கூப்பிய வண்ணம் மரியாதையாக உள்ளே நுழைந்தார். கிருஷ்ணன்ராமனுக்கு அருகே போய் குனிந்து தன்னை அறிமுகம் செய்து கொண்டார். நன்றாக தெரியுமே, இதென்ன புதிய அறிமுகம் என்று சொல்ல நெடுஞ்சான் கிடையாக காலில் விழுந்து வணங்கினார். தீர்காயுஷ்மான் பவ, ஜெயதேவி உன் முகத்திலே குடியிருக்கிறாள். சாக்த உபாசகம் செய்யும் எவரும் உன் நெற்றியை பார்த்து நீ ஜெயிக்கவே பிறந்தவன் என்று சொல்லிவிடுவார்கள். ஆனால் நீங்கள் வைஷ்ணவர் அல்லவா? ஆமாம், பிறப்பால் வைஷ்ணவன். வேலை செய்வது சைவர்களிடத்திலே. ஆனால் உள்ளுக்குள்ளே சாக்த உபாசனை. எதனால் சாக்த உபாசனையை நீங்கள் மேற்கொண்டீர்கள்? செய் அல்லது செத்துமடி என்று சொல்வது சாக்த உபாசனை. அது எளிதல்ல, கடினமான பயிற்சிகளை உடையது. எந்நேரமும் ஜபத்திலே திளைத்திருக்க வேண்டும் என்று சொல்வது. மனைவியை புணரும் பொழுது கூட ஜபம் செய்ய வேண்டும் என்று சாக்த உபாசகம் உபதேசிக்கிறது. ஜபத்தினுடைய வலிமையால் தான் மனம் ஒருமைப்படும். மனம் ஒருமைப்பட ஜபத்திற்கு பிரயோகம் ஏற்படும். ஜபத்திற்கு பிரயோகம் ஏற்பட்டால் வெற்றி என்பது வெகு நிச்சயம். அந்த வெற்றி உலக மகா வெற்றியாகவும் இருக்கலாம், கடவுள் வெற்றி கொள்வதாக கூட இருக்கலாம். கடவுளை வெற்றி கொள்ள முடியுமா? உண்மையான பக்தன் வந்து சொடுக்கினால் கடவுள் வந்து நிற்க வேண்டியதுதான். ஆனால் சொடுக்க தெரிந்திருக்க வேண்டுமே, அதை சாக்தம் கற்றுக் கொடுக்கும். எனது சிற்றறிவுக்கு இது பெரிய விஷயம் இல்லை. உமக்கும் ஒரு நாள் புரியும். அதனால்தான் இப்பொழுது இந்த பேச்சை எடுத்தேன். போய் அமர்ந்து கொள்ளுங்கள். அடே,
குடிக்க தாகசாத்திக்கு ஏதாவது கொடு என்று உத்தரவிட்டார். அவருக்கு வலதுபுறத்தில் மன்னருக்கு உண்டான நாற்காலி இருக்க, இடதுபுறத்திலே அரையன் ராஜராஜன் அமர்ந்து கொண்டார். அருண்மொழிக்கும் அரையன் ராஜராஜனுக்கும் ஒரே வயது. ஆனால் எல்லா படைகளுக்கும் முதன்மை ஏற்கின்ற பொறுப்பை அரையன் ராஜராஜன் தன்னிடத்திலே வைத்திருந்தார். என்னோடு எப்பொழுதும் இருப்பதற்கு அருண்மொழி, எனக்கு பதில் செயலாற்றுவதற்கு அரையன், நிதி நிர்வாகத்திற்கு வந்தியத்தேவர், ஊர் நிர்வாகத்திற்கு பல பேர், போர் பயிற்சிகளுக்கு பரமன் மழப்பாடி, அரசியல் சாசனங்களுக்கும் சட்டங்களுக்கும் அடுத்தபடியாக போர் திட்டங்களுக்கும் முதல் மந்திரியும் சேனாதிபதியுமான கிருஷ்ணன் ராமன். நடுசபையிலே தெள்ள தெளிவாக அவரவர்களுக்கு உண்டான யோக்கியதையை மாமன்னர் ராஜேந்திரர் விவரித்திருக்கிறார். சோழ தேசத்தின் அத்தனை படைகளும் அரையன் ராஜராஜனின் விரல் அசைவுக்கு கட்டுப்பட்டன. வந்தியத்தேவரிடம் பொக்கிஷ சாவி கொடுக்கப்பட்டு மற்ற தேசத்திலிருந்து கொள்ளையடித்து கொண்டு வரப்பட்ட அத்தனை பொன் பொருட்களும் வகைப்படுத்தப்பட்டு கணக்கிடப்பட்டு மன்னரிடம் தரப்பட்டது. பெரிய பொற்பாத்திரங்களை உருக்கி காசுகளாக மாற்றுகின்ற அக்கசாலையும் வந்தியத்தேவரிடத்தில் இருந்தது. மதிப்பிடவே முடியாத மிக அற்புதமான நவரத்னங்களை எல்லாம் அந்த பொக்கிஷத்தில் இருக்கின்றன என்று ஒரு தகவல். வந்தியத்தேவரின் வாசமும் அரண்மனை ஒட்டியே ராஜேந்திரருக்கு அடுத்தபடியாக இருந்தது. பூமியிலிருந்து 2 ஆள் உயரத்திற்கு ஒத்த நடைபாதை. அது ராஜேந்திரருடைய அரண்மனையையும் வந்தியத்தேவரின் அரண்மனையையும் இணைத்தது. அவ்வப்போது குந்தவையார் இடம்பெயர்ந்து ராஜேந்திரரை சந்தித்துவிட்டு போவதும் வழக்கம். படை வீரர்கள் ராஜேந்திரர் கோபத்திற்கு முன்பு பிரம்படிப்பட்டு தவிக்கிற பொழுது வந்தியத்தேவர் முன்னேறி மன்னர் கையிலிருந்து பிரம்பை பிடுங்கி போடுவதற்கும் உரிமை உள்ளவர். இவருக்கெல்லாம் அடுத்தபடியாகத்தான் அருண்மொழி சேனாதிபதியாக இருக்கிறான். அவனிடமும் பணம் காசு ஒரு குறிப்பிட்ட அளவு இருந்தது. அவன் சம்பாதித்து சொத்து மட்டுமல்லாமல் கொள்ளையடித்து அவன் பங்கீடு எடுத்து வந்தது மட்டுமல்லாமல் தந்தையாருடைய சொத்தின் பெரும் பகுதியும் அவனை வந்து சேர்ந்தன. தஞ்சையில் உள்ள பல மாளிகைகள் அவனுக்கு சொந்தமானவை. அதில் அரசாங்க அதிகாரிகள் குடியிருந்தார்கள். அருண்மொழிக்கு வாடகை செலுத்தினார்கள். அந்த வாடகை காசிலேயே ஒருவர் பல காலம் சுகமாக இருக்கலாம். அதனால் அருண்மொழிக்கு மாரையன் என்ற சிறப்பு பட்டமும் இருந்தது. பெருந்தனக்காரன், பெரிய பணக்காரன் என்ற அர்த்தம் அந்த வார்த்தைக்கு உண்டு. அத்தனை பேரும் உள்ளே நுழைய மாமன்னர் கடைசியாக வந்திறங்கினார். பொதுமக்களுக்கு அருகே போய் நின்று ஒவ்வொரு முகமாக பார்த்தார். பெயர் கேட்டார், குசலம் விசாரித்தார். சோழ அதிகாரிகளைப் போல மாமன்னர் போவதே இல்லை, பொதுமக்களை புறக்கணிப்பதே இல்லை. எந்த தேசத்து மரவனடா நீ? ஒரு சிறு பிள்ளையை தூக்கி அருகே உள்ள மேடையில் நிறுத்தினார். அவன் உடனே காலகட்டி கைகளை கட்டி கொண்டான். திருவிடைமருதூர் மரவனையா, வல்லவரையர் வந்தியத்தேவருடைய படையிலே என் தகப்பனார் நல்ல பதவியில் இருக்கிறார். உங்களை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆவல் யாரிடமும் சொல்லாமல் வீட்டை விட்டு வந்துவிட்டேன் என்று சொன்னான். கை கட்டி கால் அகட்டி நிற்பது மறவர் மரபு. கால் அகட்டுதல் தயார் நிலையை சொல்கிறது. கை கட்டுதல் பணியை குறிக்கிறது. என்ன கற்றுக்கொள்கிறாய்? களரி. இடது கையா வலது கையா? வலக்கை. என்ன ஆயுதம் பழகுகிறாய்? கேடயமும் குருவாளும். இதை தவிர மகாராணி வீரமாதேவியார் போல ஈட்டி எறிவதிலே எனக்கு உற்சாகம் உண்டு. ஈட்டியை தொலைவே எறிகின்ற அளவுக்கு எனக்கு இன்னும் வலுவு வரவில்லை. வந்துவிடும் வந்துவிடும், சிறுபிள்ளைதானே, வாலிபனாக இருக்கும் பொழுது வரும் என்று உற்சாகமூட்டினார். அவன் குனிந்து வணங்கினான். மேடையை விட்டு கீழே குதித்து பெரிய சிரிப்புடன் மக்கள் கூட்டத்திற்கு வந்தான். அவன் ஆயுசுக்கும் ராஜேந்திரர் சொன்ன அந்த 2 வார்த்தைகள் போதும். அந்த நம்பிக்கையை வைத்துக்கொண்டு அவன் மிகப்பெரிய வீரனாக வருவான். கிழவி அந்தனர் மாளிகையில் உனக்கென்ன வேலை? இன்னொரு கிழவியை நோக்கி பிரம்பால் தோள் தொட்டார். பிரம்பி எடுத்து அவள் கன்னத்திலே வைத்து கொண்டாள், தலையிலே வைத்து கொண்டாள். அந்தனர் வீட்டிற்கு நான் போக மாட்டேன் ஐயா. பிறகு இது என்ன? கிருஷ்ணராமனுடைய இடம் அல்லவா? அவர் அந்தனர் இல்லையே. யார் சொன்னது? அந்தனர் போல நடிக்கிறார். உண்மையிலேயே அவர் சரியான மறவர். ராஜராஜ சோழன் காலத்திலே ஐயனுடைய குதிரைகள் தான் முன்னும் பின்னும் அலைந்தபடி வரும். ராஜராஜர் குதிரை நேர்கோடு கிழித்தது போல வரும்.
குதிரையிலே சவாரி செய்வதை பார்க்கும் பொழுது அவர் அந்தணர் என்று சொல்லவே முடியாது. அவருடைய கத்தி மிக பட்டையானது, பல பேரை வெட்டி இருக்கிறது. 1000 பேருக்கு மேற்பட்டு கொலை செய்தவர். அந்தணர் என்று எப்படி அழைப்பது? அதனாலே உள்ளே வந்து விட்டாயாக்கும். இல்லை இல்லை, உங்களை பார்க்க வந்தேன். இன்னும் பயிற்சி போதவில்லை அம்மா. ராஜராஜ சோழர் போல நான் இன்னும் தயாராகவில்லை. வேண்டுமென்றே அடக்கமாக ராஜேந்திரர் நடித்தார். நன்றாக இருக்கிறதே இந்த கதை. தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்பது எங்களுக்கு தெரியும். நீங்கள் 16 அல்ல 60 அடி தாண்டப் போகிறீர்கள். மொத்த பரதகண்டத்தையும் தஞ்சைக்கு கீழே கொண்டு வந்து அடிப்பணிய வைக்கப் போகிறீர்கள். யார் சொன்னது? எங்கள் ஊர் பூசாரிகள் சொல்கிறார்கள், ஜோசியர்கள் சொல்கிறார்கள். பாண்டியர்களுக்கு போதாத காலம், சோழர்களுக்கு உன்னதமான காலம் என்று சொல்கிறார்கள். வேறு என்ன விசேஷங்கள் சொல்கிறார்கள்? நான் அதிகம் கேட்டுக்கொள்ளவில்லை. பரவாயில்லை, சொல். வேறொரு குரத்தி மட்டும் கிழக்கே தளர்ந்திருக்கிறது, அதை மட்டும் உன் மன்னனிடம் சொல் என்று சொன்னாள். நீங்கள் கேட்டீர்கள், சொல்லிவிட்டேன். கிழக்கே தளர்ந்திருக்கிறதா? என்ன தளர்ந்திருக்கிறது? கட்டுக்காவல் தளர்ந்திருக்கிறது என்கிறாள். சரி சரி, சரி செய்து விடலாம். அவர் வலது கையை நீட்ட 3 கழஞ்சிகள் கொடுக்கப்பட்டன. அந்த கழஞ்சிகளை எடுத்து அந்த கிழவியின் கையிலே வைத்தார். முகம் தடவினார். மெல்ல நெற்றியிலே முத்தமிட்டார். நடந்து கிருஷ்ணராமன் இல்லத்திற்கு படியேறினார். உள்ளே இருந்து கோலூன்றியபடி வெளியே வந்த கிருஷ்ணராமன் கைகூப்ப சிறிதும் தயக்கமில்லாமல் நீண்ட நெடுஞ்சான் கிடையாக கிருஷ்ணராமன் காலிலே விழுந்து வணங்கினார். ராஜேந்திரா, போதும், மறுபடியும் இதை செய்யாதே. நீ மன்னன், யார் காலிலும் விழக்கூடாது. உன் காலிலே தான் நான் விழலாம் ராஜேந்திரா. என் காலில் நீ விழ வேண்டிய அவசியமே இல்லை. ஏனெனில் அந்த கிழவி சொன்னது போல நான் அந்தணனும் இல்லை, மறவனும் இல்லை. நாம் ரகசியம் பேசினோம் என்றல்லவா நினைத்து கொண்டிருந்தோம். என் வீட்டிற்கு நீ வரும்பொழுது என் அகத்திலே நீ என்னென்ன செய்கிறாய் என்று எனக்கு தெரியாமல் இருக்கலாமா? தெரிந்து கொள்ள ஆட்களை வைத்திருக்கிறேன். மன்னனையே வேவு பார்க்க கிருஷ்ணராமனார் மட்டும்தான் முடியும். உன் தந்தையையே வேவு பார்த்தவன். ஆனால் என் பெரியப்பா ஆதித்த கரிகாலனை கோட்டை விட்டு விட்டீர்கள். ரவிதாசனும் பரமேஸ்வரனும் குத்தி அவரை கொல்லும்படியாக பரிதாபமாக இறக்கும்படி வைத்து விட்டீர்கள். அதற்கு காரணம் நான் அல்ல, உன் பெரிய தந்தை. யார் பேச்சையும் எதன் பொருட்டும் கேட்பதில்லை. நில் என்றால் ஓடுவான், ஓடு என்றால் நிற்பான். அப்படி செய்வதுதான் வீரம் என்று அவனுக்கு யாரோ கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அது கிரக கோளாறு. அதுவும் தவிர சிறு வயதிலேயே களிப்பாக்கை மென்னுகின்ற குணம் வந்துவிட்டது. சேர தேசத்து பாக்கை அதிகம் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டால் என்ன ஆகும்? பாக்கு போலவே ஜாதிக்காய் என்ற ஒரு காய் இருக்கிறது. அந்த ஜாதிக்காயை வாயிலே அதக்கி கொள்ள அது மூளையில் பரபரப்பை ஏற்றும். மூளை தன்னுடைய வழக்கத்திற்கு மாறாக வேலை செய்யும். அது மனிதரை பரபரப்பாக வைக்கும். ஆதித்த கரிகாலன் அப்படி பரபரப்பாக மாறிவிட்டார். அந்த பழக்கத்திலிருந்து அவர் மீண்டு விட்டாலும் படபடப்பிலிருந்து அவர் மீளவே இல்லை. அவருடைய முடிவுக்கு அவரே காரணமானார், வேறு எவரும் காரணமல்ல. அப்பொழுது என் தந்தை ராஜராஜர் படையெடுத்து காந்தளூரை அழித்தது அது ஒரு சாக்கு. காந்தளூரின் முதுகை உடைக்க வேண்டும் என்பது ராஜராஜரின் நெடுநாளைய கனவு. 14 வருடங்கள் அவர் சோழ தேசத்தை சுற்றி சுற்றி வந்தபொழுது சேர தேசத்திலிருந்து மலையாளிகள் கும்பல் கும்பலாக சோழ தேசத்தில் குடியிருப்பதை பார்த்தார். சோழ தேசம் முழுவதும் பரவியது மட்டுமல்லாமல் சிதம்பரத்திலே, உடையார்குடியிலே, நாகைக்கு அருகே இருக்கின்ற ஊரிலே, பூம்புகாரிலே என்று பல இடங்களில் அவர்கள் குடியேறப்படுவதை பார்த்தார். திட்டமிட்டு உள்ளே நுழைகிறார்கள் என்று புலம்புவார். இதை பாஸ்கர ரவிவர்மன் செய்யவில்லை. சேர தேசத்து மன்னன் காரியம் இல்லை. அது காந்தளூர் சாலை மட்டும்தான் ஒரு முக்கியமான புள்ளியாக மாற வேண்டும் என்று பேராசைப்பட்டு அதன் மூலம் சோழ தேசத்தை கபலீகரம் செய்துவிடலாம் என்ற கற்பனையோடு நுழைந்த செயல். சேர தேசத்து நம்பூதிரிகளின் அதீத கர்வம். அதைதான் குறிவைத்து தாக்கினார். ஆதித்ய கரிகாலனின் இழப்பு ஆதித்த கரிகாலனாலேயே ஏற்பட்டது. சேர தேசம் சிதறி போனதற்கும் அந்த காந்தளூர் வலிய சாலைதான் காரணம். அதை நிர்வகித்து வந்த நம்பூதிரிகள் காரணம். வாள் எடுத்த அந்த அந்தணர் குழு காரணம். இப்பொழுது அங்கே என்ன நடக்கிறது தெரியுமா? வாள் எடுத்த அந்தணனை ஜாதியிலிருந்து விலக்கி விட்டார்கள்.
நமக்கு தேவையில்லாத தொழிலை நமக்கு தேவையில்லாத நேரத்திலே செய்தவர்கள் இவர்கள் என்று சேர தேசத்தின் பாழ்பட்ட நிலைக்கு இவர்களே காரணம் என்று ஒதுக்கி வைத்து விட்டார்கள். ஒதுக்கி வைத்த பிறகும் அவர்களது ஆட்டம் அடங்கவில்லை. நீ போய்தான் முற்றிலும் அடக்கினாய். இப்பொழுதே அத்தனை நம்பூதிரிகளும் மேலை சாளுக்கியத்திலே இருப்பதாக கேள்வி. இருக்கட்டும், எங்கிருந்தாலும் உதை வாங்கப் போவது நிச்சயம். உங்களுக்கு ஒரு தொந்தரவு தரப்போகிறேன். இந்த இடத்திலே அரசு சபையை கூட்டப் போகிறேன். இது உன்னுடைய இடம். எப்படி வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நிகழ்த்தி கொள்ளலாம். ஏன் அரண்மனையை விட்டு இங்கு வந்து விட்டாய்? நான் தெரிந்து கொள்ளலாமா? பணிவாக கேட்டார். என் அரண்மனை வேவு பார்க்கப்படுகிறதோ என்ற சந்தேகம் இருக்கிறது. மேலை சாளுக்கியம் படையெடுப்புக்கு தயாராக இருக்கும் பொழுது வெகு நிச்சயமாக ஆட்களை ஊடுருவி அரண்மனைக்குள்ளே அனுப்பியிருப்பார்கள். அரண்மனையில் நடமாட்டம் அதிகமாகிவிட்டது. குந்தவையார் ஒரு பக்கம், மாதேவியார் ஒரு பக்கம், சிற்றனைகள் ஒரு பக்கம் என்று குடியிருக்க அவர்களை தேடி வரவும் அவர்களுக்கு வைத்தியம் செய்யவும் ஆட்கள் வந்து புழங்கி கொண்டிருக்கிறார்கள். அரண்மனை அவ்வளவு ரகசியமான இடமாக இல்லை, மிக திறந்த வெளியாக இருக்கிறது. அதுவும் ஒரு காரணமே. என்ன அதுவும் ஒரு காரணமே என்றால், நீ இடம்பெயரப் போவதாக பேசிக்கொள்கிறார்கள். ஜெயங்கொண்டத்திற்கு நகரப்போவதாக சொல்கிறார்கள். அதுவும் ஒரு காரணமே. ஆமாம், அதுவும் ஒரு காரணம். யாரை வெளியேற்ற சொல்ல முடியும்? யாரை ஆட்களை உள்ளே அனுப்பாதே என்று சொல்ல முடியும்? எனவே இந்த இடத்தை ராஜராஜருடைய மனைவியருக்கும் கொடுத்துவிட்டு நல்ல காவல்களை ஏற்படுத்திவிட்டு நான் இன்னும் வடக்கே நோக்கி நகரலாம் என்று இருக்கிறேன். இது மட்டும்தான் காரணமா? இன்னொன்றும் இருக்கிறதா ஐயன்? சொல், என்ன இருக்கிறது? இப்பொழுது சோழ தேசத்திற்கு ஆபத்து வடக்கே இருந்துதான் இருக்கிறது. பாண்டியர்களின் முழங்காலை உடைத்து விட்டேன். சேரர்களை சர்வநாசம் செய்து விட்டேன். சிங்களவர்கள் எந்த காரணம் கொண்டும் படையெடுத்து வரமாட்டார்கள். வடக்கே கீழே சாளுக்கியத்தை மேலே சாளுக்கியம் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. கீழே சாளுக்கியம் இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிறது. கீழே சாளுக்கியத்தை பாதுகாக்க வேண்டுமென்றால் நான் இன்னும் சற்று ஒரு நாள் தொலைவில் அவர்களுக்கு அருகே இருக்க வேண்டும். குதிரை ஏறினால் எசாலம், எண்ணாயிரம் வழியாக நான் திருவேற்றியூரை அடைந்து கீழே சாளுக்கியத்திற்கு போய்விட முடியும். பெரும் கோட்டையும் உள்ளுக்குள்ளே நகரமுமாக கட்டியிருக்கிறேன். மிக சிறந்த கோவில் ஒன்றை நிர்மாணிக்க எண்ணம் கொண்டிருக்கிறேன். ஐயன் வந்து அங்கு குடியேற வேண்டும். ஆஹா, அவசியம் வருகிறேன். சொன்ன வேகத்திலேயே மிகப்பெரிய மறுதளிப்பு என்று ராஜேந்திரருக்கு புரிந்தது. அவர்கள் உள்ளே நுழைந்தார்கள். அவரவர் ஆசனத்திலே அமர்ந்தார்கள். வெள்ளம் கடந்த கடலை பருப்பு பாயாசம் கொடுக்கப்பட்டது. மன்னர் எதிரே சேர தேசத்து முந்திரி பருப்புகள் வைக்கப்பட்டன. மற்றவர்களிடம் நீட்டிய பொழுது வேண்டாம் என்று மறுதளித்து விட்டார்கள். இன்னும் கொஞ்சம் பாயாசம் வேண்டும் என்று வந்தியத்தேவர் கேட்டு வாங்கி கொண்டார். அரசனுடைய தங்கை குந்தவையின் நிலைமையை அங்கு உள்ளவர்களுக்கு அடிக்குரலிலே சொல்லப்பட்டது. எல்லோரும் காது கொடுத்து கவனமாக கேட்டுக்கொண்டார்கள். விமலாதித்தனுடைய நிலைமை என்ன, எண்ணம் என்ன? பரமன் மழப்பாடி அவசரமாக கேட்டார். தெரியவில்லை. இந்நேரம் தெரிந்திருக்க வேண்டுமே. ஆதரவாகவும் இல்லை, எதிர்ப்பாகவும் இல்லை. அப்படிதான் இருக்க முடியும். நீங்கள் என்ன செய்வதாக உத்தேசம்? நீங்கள் சொல்லுங்கள், என்ன செய்யலாம் என்று. உடனடியாக படையெடுப்பு நடத்துவோம். வெகு நாட்களாக எகிரி கொண்டிருக்கிறார்கள். கங்க தேசத்திலே ராற்றக்கூடத்திலே கால் வைக்க முடியாது என்பதால் மேலே சாளுக்கியத்து ஆட்கள் கீழே சாளுக்கியத்திலே இறங்கி அங்கே இருந்து இந்த பக்கம் திரும்ப நினைக்கிறார்கள். இதை நிச்சயம் முறியடிப்போம். உங்களுடைய எண்ணம் என்ன ஐயன் என்று பணிவாக ராஜேந்திரர் கிருஷ்ணராமனை நோக்கி கேட்டார். படையெடுப்பு எளிது. நம் படை அங்கு போய் சேர்வதற்கு முன்பு கைது செய்து வீட்டு காவலிலே வைத்திருப்பவர்களுக்கு ஏதேனும் ஆபத்து வந்துவிட்டால், அவர்களை வெட்டியறிந்து விட்டால் என்ன செய்வது? எனவே உடனடி படையெடுப்பு என்பதை நான் ஆதரிக்கவில்லை. அரையன் ராஜராஜன், நீ என்ன சொல்கிறாய்? நான் ஒரு 100 வீரர்களோடு போய் இரவோடு இரவாக அவர்களுடைய மாளிகையை தாக்கி அவர்கள் 2 பேரையும் எடுத்துக்கொண்டு நான் இந்த பக்கம் வந்து விடுகிறேன். வருவதற்கு குந்தவை விரும்பவில்லை எனில் கயிறு கட்டி எடுத்து வர வேண்டியது தான். நல்ல யோசனை. ஆனால் நீர் போகக்கூடாது. வேறு யார் போக வேண்டும்? அதை யோசிக்க வேண்டும். அடிக்குரலிலே மன்னர் பேசினார். இன்னொரு பிரச்சனையும் உங்கள் வீட்டு வாசலிலே வந்து நிற்கிறது மன்னா. கிருஷ்ணராமன் சொல்ல என்ன என்பது போல பார்த்தார். உங்களிடம் நேரே வர பயந்தே என்னிடம் வந்திருக்கிறார்கள்.
யார்? சோழ தேசத்து வணிகர்கள், நானா தேசிகள். என்னவாம்? ஸ்ரீவிஜயத்தின் அவர்களை கடுமையாக தாக்கி மிக மோசமாக தண்டித்திருக்கிறார்கள். யார்? ஸ்ரீவிஜயத்து படைகள். எதனால்? சோழ தேசம் எங்களுக்கு அடங்கியது. எனவே நாங்கள் இல்லாது சீன தேசத்தினர் சோழ தேசத்தினரோடு வியாபாரம் செய்யக்கூடாது. நடுவே எங்களை தாண்டித்தான் போக வேண்டும், எங்கள் மூலமாகத்தான் போக வேண்டும் என்று சொல்ல அவர்கள் முறைத்திருக்கிறார்கள். பிறகு சோழ தேசத்தினர் சரி என்று சொல்லியிருக்கிறார்கள். அடடே! ஆக சீன தேசத்து வணிகர்களை பயமுறுத்த அந்த வணிகத்தை நடத்திவிட்டு சோழ மரக்கலன்கள் கிளம்பியவுடன் அதை சுற்றி கொண்டு தீக்கிரையாக்கி அங்குள்ளவர்களை அடித்து, இனிமேல் இந்த பக்கம் வராதே, நாங்கள் சொல்கிற வரைக்கும் இங்கு வரக்கூடாது, அதுதான் சீனனுக்கு தண்டனை என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே சமயம் சோழர்களை கடுமையாக தண்டித்திருக்கிறார்கள். நமது நானா தேசிகருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. என்ன விதமான தண்டனை? கொஞ்சம் கொடுமையானதாக இருக்கிறது. சொல்லுங்கள். 2 உள்ளங்கைகளையும் கத்தியால் செதுக்கி ஒன்றாக வைத்து கைகூப்பும்படி கட்டிவிடுகிறார்கள். 20 நாள் 25 நாள் அப்படியே கட்டி போடப்படுகிறது. பிறகு கட்டை பிரித்து பார்த்தால் கைகள் விளக்க முடியவில்லை. 2 தோளும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டு வளர்ந்து விடுகிறது. அப்படி வளர்ந்து விடும்படியாக மருந்தும் அவர்கள் அதிலே தடவி விடுகிறார்கள். ஆக ஆயுதம் எடுக்க முடியாமல், படகு செலுத்த முடியாமல், மூட்டை தூக்க முடியாமல், மூட்டை இறக்க முடியாமல் அந்த வணிகர்கள் கூப்பிய கையாகவே இருக்கிறார்கள். எங்கே அந்த வணிகர்கள்? என் வீட்டு வாசலிலே இருக்கிறார்கள். ஏன் என்னை நேரே வந்து சந்திக்கவில்லை? எதற்கு உங்கள் மூலமாக வருகிறார்கள்? நானா தேசிகருக்கு என்ன பழக்கம் இல்லையா? பழக்கம் உண்டு மாமன்னா. ஆனால் நாங்கள் வருகிற பொழுதெல்லாம் நீங்கள் வேறு ஏதேனும் ஒரு தேசத்திலே மும்முரமான படையெடுப்பிலே இருக்கிறீர்கள். அதனால்தான் நான் இங்குள்ளவர்களிடம் தெரிவித்தேன். கூப்பியபடியே இருக்கிறதா? ஆமாம். எங்கே துணியை விலக்கு? ஒரு வணிகரின் துணியை விலக்க அவர் கூப்பிய கையோடு நின்றிருந்தார். ஊர் சபை எழுந்து நின்று அவர்களை பார்த்தது. வந்தியத்தேவர் அருகே போய் நின்றார். மெல்ல அவர் கையை தொட்டார். நீங்கள் தொட்டாலும் வலிக்கிறது வந்தியத்தேவரே என்று அவர் முனகினார். மன்னர் அந்த கையை பிரிக்க முயற்சிக்க அலறல் இன்னும் பெரியதாக இருந்தது. மன்னர் அவனை விட்டுவிட்டார். இதை தவிர இன்னொரு கொடுமையும் நடக்கிறது. என்ன அது? 2 கால் கட்டை விரல்களையும் வெட்டி விடுகிறார்கள். அப்படி வெட்டிவிட்டால் நிற்க முடியாது, நடக்க முடியாது, ஓட முடியாது. கம்பு ஊன்றி நின்ற ஒருவனை அழைத்து வந்தார்கள். அவரது 2 கால் கட்டை விரல்களும் வெட்டப்பட்டு இருந்தன. அருண்மொழி! மாமன்னர் கர்ஜித்தார். அவர் முகம் சிவந்து காணப்பட்டது. நாகை விகாரத்தில் ஸ்ரீவிஜயத்தின் தூதுவர் இருக்கிறார் அல்லவா? ஆமாம். நமக்கு ஏதோ பரிசு பொருளை கொண்டு வந்தார்கள் அல்லவா? ஆமாம். அந்த பரிசு பொருட்களை சிதறடித்துவிட்டு அவரை கைது செய்து கொண்டு வா. தஞ்சை சிறையிலே அடைத்து விடு. இதை யாரேனும் தடுக்க முயன்றால் புத்த பிக்ஷுக்கள் முயல்வார்கள். பிரம்பால் அடி, கூசாதடி. முன்பக்கம் தூதுவர், பின்பக்கம் கொள்ளையா? எந்த ஊர் நாகரிகம் இது? சோழன் இளிச்சவாயன் அவனுக்கு அடங்கி விடுவான் என்று நினைத்து கொண்டிருக்கிறான் ஸ்ரீவிஜயத்திலே. ஸ்ரீவிஜயத்து மன்னனுக்கு இங்குள்ள புத்த பிக்ஷுக்கள் உளவு பார்க்க வந்திருக்கிறார்களா? மொத்த விகாரையும் தரைமட்டமாக்கி விடு என்று சொல்லுங்கள். அப்படி எல்லோரையும் சந்தேகப்பட முடியாதே. இல்லை, நான் எல்லோரையும் சந்தேகப்படுவேன். எப்பொழுதும் எல்லோரையும் சந்தேகப்படுவேன். அது என் இயல்பு. புத்த பிக்ஷு என்பதால் அவனை ஒரு காலமும் சோழ தேசத்தின் நண்பன் என்று ஏற்க மாட்டேன். அவனவன் தேசத்திற்கு உண்மையாக இருக்கிறான். நாம் தான் நம் தேசத்திற்கு உண்மையாக இல்லை. என்ன சொல்கிறீர்கள் மாமன்னரே? கிருஷ்ணராமன் 2 கைகளையும் விரித்து பேசினார். என் தங்கை இல்லையே, என் சோழ தேசத்திற்கு இல்லையே. சோழ தேசம் சரியாக இருக்க வேண்டுமென்றால் இப்படிப்பட்ட ஒரு அபத்தமான முயற்சியை செய்வாளா? சோழ தேசத்தை நாசமாக்க வேறு யாரும் வரவேண்டாம். சோழ தேசத்தில் உள்ளவர்களே போதும். மாமன்னர் ராஜேந்திரர் கிட்டத்தட்ட பிளறினார். சோழ தேசத்து வணிகருடைய பரிதாபமான நிலை அவருக்கு கோபமூட்டியது. அவரை கையால் ஆகாதவன் என்று சொல்வது போல இருந்தது. அருண்மொழி, உன்னிடம் வந்து இவர்கள் சொன்னார்களாமே, நீ என்ன நடவடிக்கை எடுத்தாய்? அந்த மரக்கலத்திலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்களை ஸ்ரீவிஜய மரக்கலங்களில் ஏற்றப்பட்டு இங்கு வந்து சேர்ந்தது.
அதாவது தாங்களே நேரடியாக விற்பது போல ஸ்ரீவிஜயம் மாலுமிகள் நடந்து கொண்டார்கள். ஆனால் இந்த செய்தி இவர்கள் மூலம் வந்துவிட நான் உள்ளேயே சோதித்தேன். உள்ளே வரக்கூடாது என்று தடுத்தார்கள். 2 பேரை வெட்டி போட்டேன். பயந்து பின்வாங்கினேன். அதில் இருக்கின்ற அத்தனை பாய்மரங்களையும் கழற்றி தரைக்கு கொண்டு வந்து விட்டேன். அதில் உள்ள பொருட்கள் அத்தனையும் கரையிலே இறக்கப்பட்டு ஒரு பெரிய கிடங்கிலே இறக்கிவிட்டேன். புத்த பிக்ஷுக்கள் இதற்கே மறுப்பு தெரிவித்தார்கள். தலையிட வேண்டாம், இது அரசியல் என்று அவர்களை தடுத்து விட்டேன். அந்த தூதுவர் எங்கிருக்கிறார்? அங்கேயே தான் இருக்கிறார். ஆனால் அவர் இதில் தலையிடவே இல்லை. நல்லது. நான் மறுபடியும் சொல்லும் வரை சோழ தேசத்திலிருந்து எந்த கப்பலும் ஸ்ரீவிஜயம் நோக்கியோ அல்லது வேறு எந்த திசை நோக்கியோ பயணப்படக்கூடாது. இந்த வருடம் நீங்கள் கடல் கடக்கவில்லை என்றால் எந்த குறையும் வந்துவிடாது. எனக்கு உடனடியாக கவனிக்க வேண்டிய வேலைகள் சிறிது இருக்கின்றன. அதை முடித்துவிட்டு வெகு நிச்சயம் நான் ஸ்ரீவிஜயத்தை தண்டிப்பேன். இது என் தாய் வானமாதேவியின் மீது ஆணை. இது தஞ்சையை காவல் காக்கும் நிசம்பசூதினியின் மீது ஆணை. என் தந்தை ராஜராஜ பெருவேந்தரின் மீது ஆணை. குரல் உயர்த்தி சொன்னார். கூட்டத்திலே உள்ளவர்கள் ராஜேந்திர சோழர் வாழ்க என்று கோஷமிட்டார்கள். திருமன்னி வளர என்று மெய்கீர்த்தியை படித்தார்கள். இந்த சபை இப்பொழுது கலையலாம். அடுத்த சபை எப்பொழுது கூடும், எங்கு கூடும் என்று இப்பொழுது சொல்ல இயலாது. உடனடியாக தஞ்சை ஆதுர சாலைக்கு போங்கள். குந்தவையாருக்கு நான் செய்து அனுப்புகிறேன். இந்த கையை நிச்சயம் பிரிக்க முடியும். ரண சிகிச்சை செய்து இதை எடுத்து விடுவார்கள். கவலைப்பட வேண்டாம். உங்கள் கை பழையபடி சரியாக வழிக்கு வரும். அதற்கு நான் உத்தரவாதம். அந்த வணிகரை அணைத்து கொண்டு சொன்னார். அந்த வணிகர்களின் கண்கள் நீர் சொரிந்தன. வீரமாதேவி, எழுந்திரு. உன்னுடைய தலைமையில் 100 வீரர்களை தேர்ந்தெடுத்து கொண்டு நீ வேங்கி தேசம் நோக்கி போ. அங்கு போய் எவரும் அறியா வண்ணம் குந்தவையையும் ராஜநரேந்திரனையும் மீட்டு கொண்டு வா. குந்தவை எகிரினால் குத்தி கொன்றுவிடு. ராஜநரேந்திரன் மட்டும் மீட்டு கொண்டு வா. மற்றபடி பெரும் போர் என்று வந்தால் சரணடைந்து விடு. பிறகு நான் வருகிறேன். தேவையில்லை மன்னா, வெகு நிச்சயமாக நான் வெற்றி அடைவேன். குந்தவையை கொல்ல வேண்டிய அவசியம் கூட இருக்காது. பின்தலையிலே அடித்து இழுத்து வருவேன். அப்படி ஒருவேளை நான் சிக்கிக்கொண்டால் சரணடைய மாட்டேன். மன்னா, தற்கொலை செய்து கொள்வேன். எப்பொழுது கிளம்ப வேண்டும்? வீரமாதேவியார் எழுந்து பேசினார். ஐயன், எது சரியான நேரம்? இன்று நல்ல நேரம். நாளையும் பரவாயில்லை. நாளை மறுநாள் அஷ்டமி வந்து விடுகிறது. பயணத்திற்கு நல்லதல்ல. தாக்குதல் அஷ்டமியில் இருக்கலாமா? அற்புதமாக இருக்கலாம். அப்பொழுது இன்றே கிளம்பி விடலாம். இன்று என்றால் எந்த நேரம்? உடனடியாக, இப்பொழுதே. இந்த நிலையிலிருந்தே அவர்கள் போருக்கு கிளம்புவதாக கிளம்பிவிடலாம். சரி, அப்படியே ஆகட்டும். வீரமாதேவி, நான் எங்கே இருக்கிறேன் என்று விசாரித்துவிட்டு அங்கு வந்து என்னை சந்தித்து விட்டு போ என்று விடை கொடுத்தார். வீரமாதேவி புயல் போல வெளியே போனார். மாமன்னர் மிகப்பெரிய சிந்தனையோடு கிருஷ்ணன்ராமன் வீட்டை விட்டு வெளியே வந்தார். ஒரு மனிதன் கையிலே தூக்குவாளி வைத்திருந்தான். அது மூடப்பட்டிருந்தது. என்ன அது? பகல் சோறு. எங்கிருந்து வருகிறார்? தஞ்சையில் இருக்கிறேன். தஞ்சையில் இருந்து கொண்டு பகல் சோறை கையிலே எடுத்துக்கொண்டு வருகிறாயே, என்ன? இன்று வீட்டில் சமைக்கவில்லை. பிறகு தஞ்சையில் உள்ள சோற்றுக்கடை வீதியிலே சாப்பிட்டோம். அம்மாவிற்கு வாங்கி போகிறேன். சோற்றுக்கடை வீதியா? எங்கிருக்கிறது அது? கோவிலுக்கு மிக அருகிலேயே இருக்கிறது. அந்தணர்கள் எல்லோரும் சோற்றுக்கடை வைத்திருக்கிறார்கள். அப்படியா? இது என்ன சோறு? புளியஞ்சோறு. எடுத்து வா பார்க்கலாம். எடுத்து முகர்ந்தார். ஒரு பிடி வாயிலே இட்டு கொண்டார். மணந்தது. வாயில் ருசித்தது. அடடே, அற்புதமாக இருக்கிறதே. இதென்ன? அங்கு தனியாக ஒரு பணியாரம் செய்கிறார்கள். தேங்காய் புட்டு, வெள்ளப்புட்டு என்று அற்புதமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆப்பமும் தேங்காய் பாலும் தருகிறார்கள். வேறு என்ன இருக்கிறது? கெட்டி தயிர் சாதம், கதம்ப சாதம், அதுவும் தயார் செய்கிறார்கள். அதுவும் நன்றாக இருக்கிறது. ஆனால் ஒரு தயிர் சாதம் 3 மாடை. கொஞ்சம் விலை அதிகம்தான். இந்த மாதிரி எத்தனை கடைகள் இருக்கின்றன? 16-17 கடைகள் இருக்கின்றன. இன்னும் கடைகள் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அருண்மொழி, உனக்கு தெரியுமா? ஒரு முறை சாப்பிட்டு இருக்கிறேன். என்னை இதற்கெல்லாம் கூட்டிக் கொண்டு போகாதே. பறவை, என்னோடு தேர் ஏறிக்கொள். நாம் நேராக சோற்றுக்கடை வீதி போகிறோம் என்று ஏறிக்கொண்டார். மக்களுக்கு கை அசைத்தார். அவர் குதிரை சோற்றுக்கடை வீதி நோக்கி போனது. அவர் சாப்பிட போகவில்லை, தனியே போய் சிந்திக்கப் போகிறார் என்பது அங்குள்ள அனைவருக்கும் புரிந்தது. ஆனால் உண்மையில் மன்னருக்கு பசித்தது.
கோபம் அதிகமாகி கத்தியதால், உணர்ச்சி பொங்கியதால், பல் கடித்ததால், இரத்த ஓட்டம் அதிகமாகியதால், அதன் விளைவாக அடிவயிறிலே அமிலம் சுரந்து கபகபவென்று எரிந்தது. ஏதேனும் சாப்பிட வேண்டும் என்கின்ற எண்ணம் ஏற்பட்டது. அவருடைய தேர் வெகு வேகமாக சோற்றுக்கடை வீதி நோக்கி வந்தது. ஒரு மாமன்னர் தனது மனைவியுடன் அந்த வீதிக்குள்ளே நுழைவார் என்று அந்த வீதியில் உள்ள அந்தணர்கள் நினைக்கவே இல்லை. இத்துடன் இந்த அத்தியாயம் இங்கு நிறைவடைகிறது. மீண்டும் கதையின் தொடர்ச்சி நாளை. வணக்கம்.